வணக்கம், வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் பார்த்தீங்கன்னா அங்காரக ஜெயந்தி. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நவகிரகங்களில் செவ்வாய் பகவான் பூமிக்கு உரிய தெய்வம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சகோதரத்துவம் பலம் ஏற்படணும் அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய அருள் நமக்கு தேவை. வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, வீடு விற்கணும் அப்படின்னு ஒரு கட்டாயத்தில் இருக்கிறவங்க, நிலம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, வீடு சம்பந்தப்பட்ட சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கவங்க எல்லாருமே நாளை தினம் செவ்வாய் பகவானை இந்த முறையில வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பா தீரும். நாளை தினம் செவ்வாய் பகவான் அவதரிச்ச நாள், இதுதான் அங்காரக ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாள்ல நம்ம செவ்வாய் பகவானை சுலபமான முறையில எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கறது தான் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது எனக்குமே பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். இப்ப வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம். நாளைய தினம் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நவகிரக கோவிலுக்கு போங்க. அங்க செவ்வாய் பகவான் கண்டிப்பா இருப்பாரு. செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்றப்ப 2 வெற்றிலை, 2 பாக்கு, 2 செவ்வாழை பழங்களை வாங்கிக்கோங்க. செவ்வாழை பழங்களை பயன்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் இதெல்லாம் வாங்கிட்டு உங்களுடைய பேரை சொல்லி நீங்க அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. உங்களால முடியும் அப்படின்னா சிவப்பு நிற வஸ்திரத்தை வாங்கி தானம் பண்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நவகிரகங்களுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி 9 விளக்குகளை ஏத்தி வச்சுட்டு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. இந்த வழிபாடு இவ்வளவுதான். நவகிரகங்களுக்கு முன்னாடி அமர்ந்து ஓம் அங்காரகனை போற்றி போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. ரொம்பவே ஒரு எளிமையான சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரம். இதை தவிர பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானை பலப்படுத்திக்கிறதுக்கு நம்ம சில கடவுள்களை வழிபாடு செய்யலாம். என்னென்ன கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா துர்கை அம்மன், நரசிம்மர், பிரத்யங்கரா தேவி, வாராகி, இப்படிப்பட்ட தெய்வங்களை நம்ம வணங்குறப்ப செவ்வாய் பகவானால நமக்கு ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் குறையும். நாளை தினம் நீங்க இந்த தெய்வங்களையும் மனசார நினைச்சு வழிபாடு செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு செவ்வாய் பகவானால உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எப்பேற்பட்ட தடைகளும் நீங்கி உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானால திருமண தடையானது இருக்கும், குழந்தை பேரு கிடைக்காம இருக்கும். இது மாதிரி இருக்கிறவங்க இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும் அப்படின்னா நாளைய தினம் உக்ர தெய்வ வழிபாடு மேற்கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது. செவ்வாய் பகவானோட அருளை நம்ம பெறணும் அப்படின்னா செவ்வாய் பகவானோட சேர்த்து மேல் சொன்ன இந்த உக்ர தெய்வங்கள் வழிபாடு நம்ம மேற்கொள்றது நல்ல பலன்களை நமக்கு தரும். நாளைய தினம் வரக்கூடிய இந்த அங்காரக ஜெயந்தியில இந்த முறையில நீங்க செவ்வாய் பகவானை வழிபாடு செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை உங்களால உணர முடியும். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு, இதுல இருந்து நீங்க ஏதாவது கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.